ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது தூய ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக திருமுழுக்கு பெற்றுள்ளோம். ஆகவே தந்தையின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி ஞானஸ்நானத்தின் மூலமாய் அவர்களுடைய மரணத்துக்குள்ளாக அடக்கப்பட்டோம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சேரத்துக்குள்ளாக தாகம் பெற்றுப்பட்டோம். ஞானஸ்நானம் பெற்றுள்ளோம். ஒரே ஆவியில் தாகம் பெற்றுப்பட்டுள்ளோம். அன்புக்குரிய டேனியல், தெபோரா, நீங்கள் இருவரும் மனதிற்கு இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை கேட்டிருக்கிறீர்கள். ஆதலால் உங்கள் பற்றுறுதியை அறிக்கை செய்து கிறிஸ்துவின் பெயரால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களை அழைக்கின்ற கிறிஸ்து உண்மை உள்ளவர். உங்களின் நற்செயலை செய்ய தொடங்கியவர் அதை இயேசு கிறிஸ்து நாளிலே நிறைவேற்றுவார். டேனியல், தெபோரா, நீங்கள் இப்பொழுது ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிறதுனால உங்களிடம் கேட்கின்ற கேள்விகளுக்கு கடவுளுக்கும் இந்த திருச்சபைக்கு உண்பதாவது உண்மையாய் மறுபடி சொல்லும்படி அனுப்புகிறோம். நீங்கள் பிசாசின் கிரியைகள், அதாவது சிலைகளை வழிபடுவது, பணத்தாசை கொள்வது, வாழ்வின் உறவுகளை விட மற்ற ஏதோ ஒன்றை சிலைகளை போல முக்கியத்துவம் கொடுப்பது, இவைகள் எல்லாம் நிறுத்துகிறீர்கள். இவ்வுலகத்தின் பெருமை, வீண் ஆடம்பரம், சாதிய ஏற்றத்தாழ்வு, இவைகளை எல்லாம் நிறுத்துகிறீர்கள். நீங்கள் தூய்மை கேடு, சண்டை போடுதல், மாம்ச இச்சை முதலிய மாம்சத்திற்குரிய பாவங்களை நீங்கள் நிறுத்துகிறீர்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அப்படியானால் நாம் அனைவரும் எழுந்திருந்தவர்களோடு அப்போஸ்தலர் விசுவாசத்தை நாம் சேர்த்து அறிக்கை செய்வோம். சேர்த்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உட்பவித்து பிறந்தார். அவர் நிர்வாகத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறார். பரமணத்துக்கு சர்வவல்ல பிதாவாகிய பரிசுத்தர் அவளுக்கு உயிருள்ளோரை மதிப்பு ஞானத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பரிசுத்த சபையும் பரிசுத்த வாழ்க்கையும் பாவமன்னிப்பும் சரீர உறுத்தேதலும் நித்திய ஜீவனும் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்பொழுது எல்லோரும் இதை அறிக்கை செய்து இந்த விசுவாசத்தில் தான் நீங்கள் ஞானஸ்நானம் பெற விரும்புகிறீங்களா? கடவுளின் திருச்சித்தத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு உங்கள் வாழையெல்லாம் அதன்படி நடக்க முயற்சி கொள்வீர்கள். கிறிஸ்துவின் போதனைக்கு கீழ்பட்டு அன்பில் ஒன்றாக இருந்து